அவரோட உள்ளத்துல ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிழல். ஆயனருக்கு சிவகாமியோட நினைவு வந்துச்சு. சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா? ஆயனர் சமிக்ஞை காட்ட, நான் போனால் அந்த படையை தடுக்கலாம். அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரத்த குரல்ல, வலது கால் எலும்பு முறிஞ்சு எழுந்திருக்க முடியாதவரா தரையில விழுந்து கிடந்த ஆயனருக்கு பக்கத்துல வந்து புலிகேசி சக்கரவர்த்தி உட்கார்ந்தாரு. மகா சிற்பியே, மன்னிக்க வேண்டும். உம்முடைய அற்புத சிலை வடிவங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு விரைந்து வந்தேன். நீர் மூர்ச்சை தெளியும் வரையில் கூட காத்திராமல் உம்மை குதிரையின் மேல் வைத்து கட்டி கொணர்ந்தேன். அப்படியும் உம்முடைய சிலை சிலவற்றிற்கு ஆபத்து வந்துவிட்டது. மன்னியுங்கள். ஏதோ மீதமுள்ளவையாவது பிழைத்தனவே என்று சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொன்னாரு புலிகேசி மன்னர். ஆயனர் அவரோட முகத்தை ஆவலா உற்று பார்த்தாரு. அவரோட உள்ளத்துல ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிழல் படர்ந்திருந்துச்சு. இது என்ன விந்தை? வாதாபி சக்கரவர்த்தியா இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார்? கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன புலிகேசி மன்னரா தம் அருகில் உட்கார்ந்து இவ்வளவு சாவதானமாக வார்த்தையாடுகிறார்? இப்படிப்பட்ட நல்ல சுபாவமுடைய மன்னர் சிற்பிகளை காலையும் கையையும் வெட்டி போடும்படி கட்டளையிட்டிருப்பாரா? சிலைகளையும் சிற்பங்களையும் உடைத்து போட ஆக்ஞையிட்டிருப்பாரா? அந்த கடுவம் பூனை முகத்து தளபதி அப்போது சொன்னது உண்மையா, அல்லது இனிய தமிழ் பாஷையில் இதோ சக்கரவர்த்தியே பேசுவது உண்மையான்னு ஆயனர் நினைச்சாரு. சட்டுன்னு ஆயனருக்கு சிவகாமியோட நினைவு வந்துச்சு. ஐயோ, அவள் என்ன ஆனாள்? மற்றதையெல்லாம் மறந்து, பிரபு, என் குமாரி சிவகாமியை உங்கள் வீரர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். ஐயோ, அவளை காப்பாற்றுங்கள். சிவகாமியை மறந்துவிட்டு இந்த பாவி சிலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு ஆயனர் அலறினாரு. புலிகேசி அப்ப, ஆயனரே, கடவுள் அருளால் உம் மகளுக்கு ஆபத்து ஒன்றும் வராது. பத்திரமாக அவள் வாதாபி போய் சேருவாள் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, என்ன சொன்னீர்கள்? சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா? அப்படியானால் இந்த பாவி இங்கே எதற்காக இருக்கிறேன்? என்னையும் கொண்டு போய் விடுங்கள் அப்படின்னு ஆயனர் கெஞ்சினார். அப்படித்தான் முதலில் எண்ணினேன். ஆனால் உம்முடைய காலை ஒடித்து கொண்டு விட்டீரே. இந்த நிலைமையில் சிறிது நகர்ந்தாலும் உமது உயிருக்கு ஆபத்து வருமே அப்படின்னு சொன்னார் புலிகேசி மன்னர். பிரபு, அப்படியானால் என்னுடைய உயிரை பற்றி தங்களுக்கு கவலை இருந்தால் என் மகளை இங்கே அனுப்பி வையுங்கள் அப்படின்னு ஆயனர் கேட்டார். அது இயலாத காரியம்னு புலிகேசி சொன்னார். இது என்ன? தாங்களும் ஒரு சக்கரவர்த்தி தானா? சிற்பியின் கால் கையை வெட்டவும் சிலைகளை உடைக்கவும் கன்னிப்பெண்களை சிறைப்பிடிக்கவும் கட்டளை போடத்தான் உங்களால் முடியுமா அப்படின்னு ஆயனர் ஆவேசமான குரல்ல கத்துனாரு. புலிகேசி அப்ப, ஆயனரே, உம்மிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும். தயவு செய்து உம்முடைய சகோதரியை உள்ளே போக சொல்லும்னு சாந்தமான குரல்ல சொல்லி பக்கத்துல சொல்ல முடியாத மனக்குழப்பத்தையும் பீதியையும் முகத்துல பிரதிபலித்து கொண்டு நின்ற சிவகாமியுடைய அத்தைய சுட்டி காட்டினாரு. பிரபு, சொல்லுங்கள். என் சகோதரியின் காது செவிடு, இழி இழித்தாலும் கேளாது அப்படின்னு ஆயனர் சொன்னார். இருந்தாலும் அவளை போக சொல்லும் அப்படின்னு சொன்னார் புலிகேசி. ஆயனர் சமிக்ஞை காட்ட அவரோட சகோதரி முன்ன விட அதிக குழப்பத்தோடு உள்ள போனான். புலிகேசி ஆயனரை பார்த்து, ஆயனரே, நான் சொல்வதை நன்றாய் மனதில் வாங்கிக் கொண்டு விடை சொல்லும். உம்முடைய குமாரி இப்போது வாதாபியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நான் விரைந்து வேகமாக சென்றால் அவளை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து இவ்விடம் அனுப்பி வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசியும். இதோ உம்முடைய அற்புத தெய்வீக சிலைகளை உடைத்தது போல் மாமல்லபுரத்து மகா சிற்பங்களையும் உடைத்தெறிவதற்காக ஒரு பெரும் படை போயிருக்கிறது. நான் போனால் அந்த படையை தடுக்கலாம். உம்முடைய மகளை கொண்டு வருவதற்காக போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்து சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக போகட்டுமா அப்படின்னு கேட்டப்ப ஆயனருடைய உள்ளத்துல ஏற்கனவே நிழல் போல தோன்றிய சந்தேகம் வலுப்பட்டுச்சு. இவ்வளவு நன்றாக தமிழ் பாஷை பேசுகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி தானா? அவரை நல்லா உத்து பார்த்து, ஐயா, தாங்கள்னு தயங்கினாரு ஆயனர். புலிகேசி சக்கரவர்த்தி உடனே தமது தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி கீழே வச்சாரு. நாகநந்தியடிகளா அப்படிங்கிற வார்த்தைகள் ஆயனருடைய வாயிலிருந்து வெளிவந்துச்சு. ஆமாம் ஆயனரே, அந்த ஏழை பிக்ஷுவே தான் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். சுவாமி,
இது என்ன கோலம் அப்படின்னு ஆயனர் கேட்டார். ஆம், சிநேகிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த கோலம் பூண்டேன். சமயத்தில் உதவியும் செய்ய முடிந்ததுன்னு பிக்ஷு சொன்னார். ஆ, இது என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை! தத்ரூபமாய் அப்படியே இருக்கிறதே. சுவாமி, தாங்கள் யார்? ஒருவேளை அப்படின்னு ஆயனர் இழுத்தாரு. இல்லை ஆயனரே, இல்லை. வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் ஒருவர் அல்ல. ஏதோ ஓர் அற்புதமான சிருஷ்டி மர்மத்தினால் எங்கள் இருவருக்கும் கடவுள் அத்தகைய உருவ ஒற்றுமையை அளித்திருக்கிறார். அதை பயன்படுத்தி பரதகண்டத்தின் பாக்கியத்தினால் பிறந்த மகா சிற்பியின் உயிரை காப்பாற்றினேன்னு பிக்ஷு சொன்னார். சுவாமி, என் உயிரை காப்பாற்றி என்ன பயன்? என் மகள் சிவகாமி அப்படின்னு ஆயனர் கதறினார். ஆயனரே, நான் என்ன செய்யட்டும் என்று நீரே சொல்லும். உம்முடைய மகளை தேடிக்கொண்டு போகட்டுமா அல்லது மாமல்லபுரத்துக்கு போகட்டுமான்னு பிக்ஷு கேட்டார். ஆயனர் வேதனை ததும்பிய குரல்ல, சுவாமி, என் மகளை கடவுள் காப்பாற்றுவார். நீங்கள் மாமல்லபுரத்துக்கு போங்கள், உடனே புறப்பட்டு போங்கள் அப்படின்னு கதறினார். அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வேஷதாரி பிக்ஷு அந்த சிற்ப கிரகத்திலிருந்து வெளியே போனார். உட்புறத்திலிருந்து சிவகாமியோட அத்தை தயங்கி தயங்கி வந்து ஆயனருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டா. தம்பி, உனக்கு உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்டா. ஆயனர் அதுக்கு மறுமொழி எதுவுமே சொல்லலை. அத்தை திடீர்னு பதற்றுமா, ஆமா, குழந்தை எங்க, சிவகாமி எங்க அப்படின்னு கேட்டா. ஆயனர் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரத்த குரல்ல, அக்கா, சிவகாமி எங்க, என் மக சிவகாமி எங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்டுட்டு தலை குப்புறப்படுத்துக்கிட்டு விம்மி விம்மி அழுதாரு. ஆயனரோட குரலை கேட்டு கொல்லப்புறத்திலிருந்து ரதியும் சுகரும் உள்ள ஓடி வந்தாங்க. ஆயனர் அழுவதை பார்த்துட்டு அந்த பிராணிகள் சிலைகளை போல அசையாம நின்றுச்சு.